ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்னா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். வாங்க, இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன். என்னென்னா, நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஆயில், உப்பு, வாட்டர் நல்லா கொதிக்குது. இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கங்குள்ளாடி நம்ம இந்த பக்கம் வந்துட்டு தவாவில் வந்துட்டு காய்கறிலாம் வேக வச்சுக்குவோம். நான் வந்து இன்றைக்கி பாதி நூடுல்ஸ் போடுறேன். ஒயிட் நூடுல்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எப்படி என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க தாளிக்கிறது பார்க்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ வெங்காயம், பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஹாஃப் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். நான் எல்லாமே ஹாஃப் தான் போடுறேன், ஏன்னா ஹாஃப் நூடுல்ஸ் தான் சேர்த்துருக்கேன். அதில் 1 வெங்காயம் 1 முட்டைக்கோஸ்லாம் போட்டோன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். நீங்கள் அதனால் ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம். கொடை மிளகா பாதி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிண்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா கிண்டிக்கோங்க. ஆனால் மெயினான ரீசன் சட்டி கருகாமல் இருக்குங்க. கிண்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து போடுங்க, ஏன்னா நூடுல்ஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம், காய்கறிலேயும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் லைட்டாக மிளகுத்தூள் போடுறேன். மிளகுத்தூள் வந்து சின்ன பிள்ளைங்க இருந்தால் போட வேணாம், பெரியவங்களுக்கு மட்டும்தான் போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு மேகி நூடுல்ஸ் மசாலாவும் இருக்குது. ஸோ அந்த காரமே அவங்களுக்கு போதும். இது உங்களுக்கு தான் வந்துட்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எப்படி வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னா முட்டைக்கோஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். வெந்துருச்சா வேகலையான்னு அந்த பதம் தெரியும். இப்போ வந்துட்டு நூடுல்ஸ் மசாலா சேர்த்துருக்கேன். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் நிறையா சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு, இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கிடச்சா போடுங்க, இல்லாட்டி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிலாம் வெந்துருச்சு. இப்போ நூடுல்ஸை போட்டுடலாம். நூடுல்ஸ் வந்து 2 ஹாஃபாக போடுங்க. நான் இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் போட்டிருக்கேன், ஏன்னா மசாலா காய்கறிலாம் ஒழுங்காக சேராது, ஒயிட்டாக இருக்கும் நூடுல்ஸு. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு செம்ம டேஸ்டியாக வரும். இன்னொன்று நாம் பெருசாக போட்டிருக்கோம், ஏன்னா உறிஞ்சு சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களாம். அதனால் பெருசாக போடுறதுனால ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது. ஸோ பாதியாக போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காரம் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் நான், தூள். உங்களுக்கு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த நூடுல்ஸ் கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி சாப்பிடுவேன்னா, டொமேட்டோ வித் சில்லி சாஸ் வச்சு 2 சாஸையும் மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிடுவேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கிட்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிட்னா கிச்சனுக்கு பெல் பட்டன் தட்டிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த நூடுல்ஸை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் ரெடி. இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டேன். பாய்.